யோ வினோத், உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதையா? உன் பொண்டாட்டிய போறதோட வந்து படிச்சு படிச்சு சொல்லிட்டு போறாங்க. உன்னோட பேரை கெடுக்கிறதுக்கு 30 செகண்ட் வீடியோ மட்டும் போதும், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து பழகு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. இந்த இடத்துலயும் அரோரா வினோத் அப்படிங்கிற மாதிரி அவரே அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஆமாங்க, இன்னைக்கு இறங்கின 2வது ப்ரோமோ போறதவுல அரோராவோட ஃப்ரெண்ட் ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த நேரம் தான் வினோத்தை போறதவுல நான் வந்து அரோரா வினோத் அப்படிங்கிற மாதிரி அவரோட பேரை அவர் சொல்றாரு. இவரை போறதவுல இவர் பேரை கெடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே வினோத்தை பொறுத்தவரை ரொம்பவே இன்னசென்ட், எல்லார்கிட்டயுமே ரொம்பவே ஜாலியா தான் பழகிட்டு இருக்காரு. இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே வினோத்துக்கு அதிகமாவே இருக்குது. இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த பிஆர் அக்காவை பொறுத்தவரை எதுவுமே பண்ணாம பிஆரோட பலத்துல ஓட்டிங்ல இப்போதைக்கு 2வது இடத்துல இருக்கிறாங்க. அந்த பிஆர் கும்பலை பொறுத்தவரை வினோத்தோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வினோத் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காஜி பிடிச்சு சுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பல விதத்துல வினோத்தோட பேரை கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அரோராவோட வலையில விழுந்து பல ஆண்கள் அவங்களோட கேமை கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் வாரத்துல துஷாரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கலையரசனா இருக்கட்டும், அதுக்கப்புறமா திவாகரா இருக்கட்டும், ஏன் இப்போ வெளியேறின எஃப்ஜேயா இருக்கட்டும், எல்லாருமே அரோரா வலையில சிக்கி வெளியேறினவங்க தான். என்ன கமருதீனா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், அவங்கள பொறுத்தவரை கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்வோட அம்மாவை பொறுத்தவரை உன்னோட சீசன்ல உன்னோட கேமே நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ரியாவை பொறுத்தவரை செம ஹாப்பி ஆறாங்க. உண்மையாவே பார்வோட அம்மா வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த திவ்யாவோட ஃபேமிலி உள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஏன்பா போட்டியாளர்களை இப்படிலாம் உடைக்கிறாங்க, அவங்க பொண்ணு பண்ண தப்பு எதையுமே சொல்ல மாட்டாங்களா, எதிரில் இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்துறாங்களே, குறிப்பா பார்வை டார்கெட் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்வோட அம்மா எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும்போது நான் ரொம்பவே மெச்சூரிட்டியான ஆளுப்பா, என்னை பொறுத்தவரை டீச்சரா வேலை பார்த்துருக்கிறேன், எல்லாருமே என்னோட குழந்தைகள் தான், யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கேமுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் மன்னிச்சு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைட் போனாலுமே ரியாவை பொறுத்தவரை அரோராவை போட்டு பொழக்கிறாங்க. பொழக்காம எப்படிங்க இருக்க முடியும்? அரோராவால அதிகமா பாதிக்கப்பட்டது ரியா அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ரியாவுமே பிக் பாஸ் ரிவ்யூ எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் கூட பலூனக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் கேவலமான வேலைகள் பண்றாங்க, அவங்களுக்கு சொம்பு தூக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரியாவை எல்லாருமே போட்டு பொழந்தாங்க. ரியாவுமே தனியா பேட்டிலாம் கொடுத்திருந்தாங்க. என்ன பொறுத்தவரை அரோராவோட பேர் மாறணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம், ஆனா அவளை பொறுத்தளவுல பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவ பண்ற வேலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கே அசிங்கமா தான் இருக்குது. உண்மையாவே அரோரா இப்படிலாம் நடந்துப்பா அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிலாம் நிறையவே வீடியோ பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஆதங்கத்தை தான் இந்த இடத்துல தீர்த்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது உண்மையாவே நீ துஷாரா காதல் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை இல்லையே அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. என்னமா இல்லன்னு சொல்ற, என்னமோ துஷார் தான் என்னோட உசுறு மசுறு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பேசிட்டு இருந்த, இந்த இடத்துல ரியா கேட்டதுக்கு பொசுக்குனி அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரியா பொறுத்தவரை அதுதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றல, மறுபடியும் எதுக்கு எங்க பார்த்தாலும் துஷாரு 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 நீ துஷார் பேரையே சொல்லிட்டு இருக்க? இனி வெளியே வர்ற வரைக்கும் துஷாரோட பேரே உன்னோட மூளையில இருக்க கூடாது, எல்லாத்தையுமே அழிச்சிரு, ஒழுங்கா கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே ரியாவை பொறுத்தவரை அரோராவுக்கு இன்னொரு அட்வைஸும் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாங்க, உறவாடி கெடுக்கிறது தான் அரோராவோட கேமாவே இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் கிட்டையா இருக்கட்டும், கமருதீன் கிட்டையா இருக்கட்டும், இவங்க தான் என்னோட செல்ல குட்டிகள், என்னோட நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி அன்பா உறவாடிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பத்தியே பின்னாடி போய் புரணி பேசுறதா இருக்கட்டும், அவங்களோட கேமை கெடுக்கிற விதமா பல வார்த்தைகள் பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்பவே அநாகரிகமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாமே உங்களோட நண்பி அரோராவுக்கு கொஞ்சம் அட்வைஸா கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீம்ல ரியா அரோராவுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை அரோராவோட கேம் பிளே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.